வணக்கம் தமிழா. டிஎன்பிசி ஸ்பெஷல் கிளாஸ் பிப்ரவரி 29 நடந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நடந்த ஜிகே டாப்பிக்லேருந்து மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 கொஸ்டின் கிட்ட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டடீஸில் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 4-5 பேப்பர் வச்சு காலையிலையும் மாலையிலையும் இந்த தேர்வு நடைபெற்றுச்சு. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் எத்தனை பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய தேர்வுகளான டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 போன்ற போட்டிகள் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். அதே மாதிரி இந்து சமயம் 600 இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணால் மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிருந்தா என்பவர் 100, 150, 200 அதிகபட்ச மதிப்பெண்களை கொண்ட தேர்வில் முறையே 85%, 86% மற்றும் 84% பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன? அதாவது ஒவ்வொரு பேப்பர், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 100 மார்க்கு, அடுத்த பேப்பர் 150 மார்க் உள்ளது, அடுத்து 200 மார்க் உள்ளது. ஒவ்வொரு பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 85% எடுத்துருக்காங்க, அடுத்து 86%, அடுத்து 84%. இவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மொத்த தேர்ச்சி சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தேர்ச்சி சதவீதம் கேட்டோன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது அப்படியே கூட்டி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் ராங் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100க்கு 85%. அப்போ 100க்கு 85% எவ்வளோ மார்க்கு? 85 மார்க். அடுத்து 150க்கு 86% எடுத்துருக்காங்க. அப்போ 150ல் 86% எவ்வளோ? 86% எவ்வளோ? 86/100 இன்ட்டு 150. 250 100, 350 150, 1 2 43 86. அப்போ 43 3 எவ்வளோ? 129. அப்போ செகண்ட் பேப்பரில் 129. அடுத்து மூணாவது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். இதில் எத்தனை மார்க், எத்தனை சதவீதம் எடுத்தாங்க? 84% எடுத்திருக்காங்க. அப்போ 100ல் 84% எவ்வளோ? 168. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு 100 மார்க் கொண்ட பேப்பரில் 85 மார்க்கு, 150 மார்க் கொண்ட பேப்பரில் 129 மார்க்கு, 200 மார்க் கொண்ட தேர்வில் 168 மார்க் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூணையுமே கூட்டி இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மொத்த மதிப்பெண் எனக்கு எவ்வளோ? 100, 150, 200 மொத்தம் எவ்வளோ வந்துருச்சு? மொத்த மதிப்பெண் எனக்கு எவ்வளோ? 450. மொத்த மதிப்பெண் 450. நான் எடுத்த மதிப்பெண்ணை இப்போ என்ன பண்ண போகிறேன்? கூட்ட போகிறேன். இப்போ 85, 129, 168 கூட்ட போகிறேன். கூட்டின எவ்வளோன்னு பாருங்கள். 9 14, 22க்கு 2, 10 12, 18, இங்கே 1. அப்போ 382 இன்ட்டு 100. எப்பவுமே சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? கீழே மொத்த மதிப்பெண், மேலே நம்ம எடுத்த மதிப்பெண் இன்ட்டு 100. இப்போ நம்ம அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு 1 0, இங்கே ஒரு ஜீரோவுக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ 4.5. இப்போ 382 4.5ஆல் வகுத்தா அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 84.88% நமக்கு கிடைக்கும். 84.88 கிடைக்கும். அதுதான் சரியான ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த சதவீதத்துக்கு எவ்வளோ மார்க்கும் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மொத்தம் அதிகபட்ச மதிப்பெண், ஓகேங்களா, இப்போ அதிகபட்ச மதிப்பெண்ணை கூட்டிக்கிட்டோம், நான் எடுத்த மதிப்பெண்ணை கூட்டிக்கிட்டேன், இது ரெண்டையுமே வகுத்து 100ஆல் பெருக்கிட்டேன். அப்போ நமக்கு கிடைச்சது எவ்வளோ? 84.88%. அடுத்த கொஸ்டின், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² / 2 + 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. உறுப்பின் கூடுதல் எவ்வளோ? 5n² / 2 + 3n/2. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 17வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? எண்ணுக்கு மதிப்பு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ முதல் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறேன். முதல் உறுப்புகளின் கூடுதல்னே முதல் உறுப்பு மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ எண்ணுக்கு 1 அப்ளை பண்ணால் வரும் 5, n ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், /2 ப்ளஸ் 3 என்னோட மதிப்பு 1 /2.
அப்போ என்ன ஆகும் 5 1 கூட்டினா 5 1 பெருக்குனா 5 தான், 3 1 பெருக்குனா 3 தான். அப்போ கீழே 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ இதை காமனாக வச்சுக்கலாம். அப்போ 5 3 கூட்டினா எனக்கு எவ்வளோ 8. அப்போ 8 2ஆல் வகுத்தா 4. அப்போ இதுதான் முதல் உறுப்பு. அதாவது முதல் உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ 4. முதல் உறுப்புகளின் கூடுதல் சொன்னாலும் சரி, முதல் உறுப்புன்னு சொன்னாலும் என்னது ஆன்சரு 4. அப்போ முதல் உறுப்பு என்னது ஏ, என்னது 4. அப்போ 2 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறேன். இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கல, 2 உறுப்புகளின் கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே உறுப்புகளின் கூடுதல் தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 உறுப்பு கூடுதல்னா அப்போ எண்ணுக்கு 2 போடுவேன். அப்போ 5 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைட் பை 2 ப்ளஸ் 3 என்னோட மதிப்பு 2 டிவைட் பை 2. இப்போ இங்கே எவ்வளோ வரும் 2 5 4 பெருக்குனா 20, 3 2 பெருக்குனா 6. அப்போ 26. இப்போ இதை டிவைட் பண்ண எவ்வளோ வரும் 13. அப்போ 2 உறுப்புலையும் கூடுதல் எவ்வளோ 13. எனக்கு தேவை என்னது இரண்டாவது உறுப்பு மட்டும்தான் தேவை. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கூடுதல், 2 உறுப்புலையும் கூடுதல் தான் 13. எனக்கு முதல் உறுப்பு என்னது 4. அப்போ இரண்டாவது உறுப்பு மட்டும் என்ன பண்ணும், கூடுதலிருந்து முதல் உறுப்பை கழிக்கலாம். கூடுதலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். அப்போ எனக்கு கூடுதல் எவ்வளோ 13, முதல் உறுப்பு என்னது 4. இப்போ கழிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் 9. இப்போ இதுதான் என்னது இரண்டாவது உறுப்பு. அப்போ முதல் உறுப்பு வந்து 4, இரண்டாவது உறுப்பு வந்து என்னது 9. அப்போ பார்த்தீங்கன்னா 4, 9. அப்போ எவ்வளோ கூடுது 5 கூடுது. அப்போ அடுத்த உறுப்பு எனக்கு எவ்வளோ வரும் 14. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், தொடர் கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணிட்டேன்னு தொடர் கண்டுபிடிச்சி இப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன் 17வது உறுப்பை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 17வது உறுப்பு ஃபார்முலாது Tn = A + n - 1 × D. டிங்கிறது என்னது பொது வித்தியாசம். எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அத்தனை பார்ப்பீங்களா. அப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு வித்தியாசம் எவ்வளோ 5 5 தான் கூடுது. அப்போ +5. அப்போ ஏவோட மதிப்புக்கு என்னது 4 ப்ளஸ் என்னோட மதிப்பு என்னது 17ங்கிறது அவங்க கொடுத்துருவாங்களா. 17வது உறுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ 17 - 1 எவ்வளோ 16 × வித்தியாசம் எவ்வளோ 5. அப்போ இங்கே கூட்டல் இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட் பண்ணணும், பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 4 + அப்படியே வச்சுக்குவோம். 16 5 எவ்வளோ 80. அப்போ 80 4 கூட்டினா எவ்வளோ 84. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 84. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், எண்ணுக்கு 1ன்னு போட்டால் முதல் உறுப்பு கிடச்சிரும். எண்ணுக்கு 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 2 உறுப்புலையும் கூடுதல் கிடைக்கும். 2 உறுப்புலையும் கூடுதல் கிடைக்கும். அப்போ என்ன பண்ண போகிறேன், 2 உறுப்புகள் கூடுதல் கிடச்சுன்னா முதல் உறுப்பை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இரண்டாவது உறுப்பு மட்டும் எனக்கு கிடச்சிரும். அப்போ இரண்டாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 கிடச்சிருச்சு. முதல் உறுப்பு 4, ரெண்டாவது உறுப்பு 9. ஸோ அப்போ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 5 5 கூடுதல் நம்ம கெஸ் பண்ணிட்டோம், ஒரு தொடர் கிடச்சிருச்சு. இப்போ நான் எப்பயும் போல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். Tn = A + n - 1 × T. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண எவ்வளோ வருது 84. அடுத்த கொஸ்டின், அடுத்து வரும் எண் எது, அடுத்து வரக்கூடிய எண் எது என்ன கொடுத்துட்டாங்க 1 5 11 19 29. இங்கே பாருங்கள் 1லேருந்து 5க்கு எத்தனை கூடுது 4 கூடுது. 5லேருந்து 11க்கு 6 கூடுது. 11லேருந்து 19க்கு 8 கூடுது. 19லேருந்து 20க்கு எவ்வளோ கூடுது 20 கூடுது. அடுத்து எனக்கு எவ்வளோ கூடும், சரி 19லேருந்து 29 எவ்வளோ கூடுது 10 கூடுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4 கூடுது, அடுத்து 6 கூடுது, அடுத்து 8 கூடுது, அடுத்து 10 கூடுது. அப்போ அடுத்து எனக்கு எவ்வளோ கூடணும் 12 கூடணும். அப்போ 29 12 கூட எனக்கு எவ்வளோ வரும் 41. அடுத்த கொஸ்டின், ஏ ஒரு வேலையை 12 நாளில் செய்து முடிக்கிறாரு. அதே வேலையை பி வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் செய்து முடிக்கிறார். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ வந்து சென்று விட்டார். இப்போ அந்த மீதி வேலையை பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணால் A + B கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் A + B கண்டுபிடிக்கணும். அதாவது
1/a ப்ளஸ் 1/b. இப்போ ஏ மட்டும் எவ்வளோ நாள் வேலை செய்கிறாரு? 12 நாள். பி மட்டும் எவ்வளோ நாள்? 20 நாள். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டுக்குமே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ வரும்? இல்லை எல்சிஎம் எடுக்கலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் சரி, எல்சிஎம் எடுத்தாலும் சரி. ஓகே, 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 60 வரும். எல்சிஎம் எவ்வளோ வரும்? 60. அப்போ 12லேருந்து எந்த நம்பர் பெருக்குனா 60 வரும்? 5 ப்ளஸ் 20லேருந்து எந்த நம்பர் பெருக்குனா 60 வரும்? 3. இப்போ எவ்வளோ வருது? 8/60. இது நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன், எதுவுமே பண்ணல. 8/60. இது என்னது? ஏ ப்ளஸ் பி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? ஏ வந்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 8/60. அதனால முடிப்பாங்க. அப்போ 3 நாள் மட்டும் செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும்? அப்போ 8/60 இன்ட்டு சேர்ந்து செஞ்சாங்க பார்த்தீங்களா 3 நாள், அதை வந்து நான் பெருக்க போகிறேன். அப்போ 8/60 இன்ட்டு 3, 1 3 3 20 3 60. அப்போ எவ்வளோ வரும்? 8/20 வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலை. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு? ஏ வந்து போயிட்டார். இப்போ பி மட்டும் தானே செய்யப்படுறாரு. மீதி வேலை எவ்வளோ? அப்போ 20ல் 8 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. 20ல் 8 பங்கு வேலையை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அப்போ 20ல் மீதி எத்தனை பங்கு இருக்குது? 12 பங்கு இருக்குது. இப்போ 12/20. ஏன்னா 20ல் 8 பங்கு முடிச்சாச்சுன்னா மீதி எத்தனை பங்கு? 12 பங்கு. அப்போ இந்த வேலை இப்போ யார் செய்கிறா? பி செய்ய போகிறாங்க. பி எத்தனை நாள் வேலை செய்கிறாரு? பி வந்து எத்தனை நாள்? 20. அர்த்தம் போட போகிறேன். 20 இங்கே 20. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 12. அப்போ மீதி உள்ள வேலையை பி எத்தனை நாள் செஞ்சு முடிப்பார்னு பார்த்தீங்கன்னா 12 நாளில் செய்து முடிப்பார். அடுத்த கொஸ்டின், ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையை 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்கிறது. தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் எவ்வளவு? ஸோ இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ தொட்டியும் பி தொட்டி நிரப்புது, சி தொட்டி வந்து என்ன பண்ணால் காலி செய்து வச்சுக்கணும். ஓகேங்களா? 2 தொட்டி நிரப்புது, 1 தொட்டி காலி செய்யுது. அப்போ தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் அப்போ 1/a + b - c. ஏன்னா ஏ தொட்டி நிரப்புது, பி தொட்டி நிரப்புது, ஆனால் ப்ளஸில் வச்சுக்கிட்டேன். சி தொட்டி காலி செய்யலாம் மைனஸில் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, 1/a வந்து எவ்வளோ? 30 ப்ளஸ் 1/b வந்து எவ்வளோ? 40 மைனஸ் 1/c வந்து எவ்வளோ நேரத்தை காலி செய்யுது? 24 நிமிஷத்தில் காலி செய்யுது. ஓகே, இப்போ 30 40 24 எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 120 வரும். அப்போ 30லேருந்து எந்த நம்பர் பெருக்கினா 120 வரும்? 4 ப்ளஸ் 40லேருந்து எந்த நம்பரை பெருக்கினா 120 3 மைனஸ் 24லேருந்து எந்த எண்ணை பெருக்க 120 வரும்னா 5. அப்போ பார்த்து எவ்வளோ வரும்? 4 3 கூட்டினா 7, 7 5 போச்சுன்னா 2. அப்போ 2/120 அடித்தா 1/60. இதை நம்ம தலைகளாக மாற்றணும். அப்போ தலைகளாக மாற்றினா எனக்கு எவ்வளோ வரும்? 60 நிமிடங்கள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எப்படி சார் நிமிடங்கள் போகிறேன்னா அவங்க கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்தாங்க? நிமிடங்கள் கொடுத்தானா எனக்கு வரக்கூடியது நிமிடங்கள் தான், நொடி கொடுத்தானா வரக்கூடியது நொடி, மணி கொடுத்தானா வரக்கூடியது மணி. அப்போ எனக்கு கொடுத்தது நிமிஷம். அப்போ நான் என்ன பண்ணணும்? நிமிஷம் தான் 3. அப்போ எவ்வளோ ஆன்சரு? 60 நிமிடங்கள் அப்படின்ட்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் அப்படின்னு ஆப்ஷன் இருந்தால் இதை கூட பாருங்கள். சரி, 60 ஆன்சர் வந்துடுச்சு. 60 நிமிடங்கள் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் இருக்குதான்னு பாருங்கள், அதுக்கு ஆன்சர் பாருங்கள். இல்லை சமமான ஆரம் மற்றும் உயரமுடைய கூம்பு, கோலம், உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? அவங்க எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா கன அளவு எழுத போகிறேன். ஃபஸ்ட் என்னது? கூம்பு. கூம்புக்கு கன அளவு ஃபார்ம் என்னது? 1/3/r²h 1/3/r²h. அடுத்து கோலம். கோலத்துக்கு கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம் என்னது? 4/3/r³. அடுத்து உருளைக்கு ஃபார்ம் என்னது? πr²h. என்ன சொல்கிறாங்க? ஆரம் உயரமும் சமம். அப்போ ஆரத்துக்கு உயரத்துக்கு 1 1 வச்சுக்கலாம். அப்போ ஆரமும் 1 உயரமும் 1 அப்படின்னா இது ஃபுல்லாக என்ன வரும்?
ஒன்றுங்கிறது போட்டால் ஒன்று போடாமல் தான் ஒன்று தான், அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும், ஆரம் எல்லாமே போயிடும். அதே மாதிரி பைங்கிறது காமனாக பையன் ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்கே 1/3, இங்கே 4/3, இங்கே 1. இப்போ என்ன இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன், நான் நார்மலாக நம்பர்ஸ் கொண்டு வரணும். அப்படின்னா கீழே இங்கே என்ன இருக்குது, இதுலேயும் 3 இதுலேயும் 3 அப்போ இருக்குது. அப்படின்னா அனைத்து எண்களையும் 3ஆல் பெருக்கலாம். அனைத்தையும் 3ஆல் பெருக்கணும். என்ன வரும், 1/3 × 3, 4/3 × 3, 1 × 3. இப்போ இங்கே என்ன ஆகும், 3 3 கேன்சல், இங்கேயும் 3 3 கேன்சல். ஓகேங்களா, அப்போ 1:4:3. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1:4:3. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலா எழுதிட்டு ஆரமும் உயரமும் சமம்னு சொன்னாலும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி பையன் சமமாக இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னமாக கலப்பின்னமாக கிடைக்குது, பின்னமாக கிடைக்குது. இது என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பின்னத்தை முழு நம்பராக மாற்றுறேன். பின்னத்தை முழு நம்பராக மாற்ற என்ன பண்ணுறேன், 3ஆல் அனைத்து நம்பரையும் பெருக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1:4:3 வரும். ஓகேங்களா, ஸோ கலப்பு பின்னல என்னந்த. ஓகேங்களா சார், அடுத்த கொஸ்டின், அசல் ரூபாய் 12,500, ஆண்டு வட்டி வீதம் 10%, 2 வருடங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ, கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, 12,600 ரூபா. ஓகேங்களா, எவ்வளோ சதவீதம் வட்டி, 10%, வருஷத்துக்கு 10%. அப்போ 12,600 ரூபாயில் 10% எனக்கு எவ்வளோ வரும், 1260. 1260, அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுன்னா 10%, 2 நம்பர் முன்னாடி பாயிண்ட் வச்சா 1%. எனக்கு 10% தேவை. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு நம்பரும் பாயிண்ட் வச்சா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 1260 ரூபா. அப்போ எனக்கு முதல் வருஷம் வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ, 1260 ரூபா. இப்போ கூட்டிக்கிறேன், 0 6 8 3 1. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து என்ன பண்ண போகிறேன், 10% கண்டுபிடிக்க போகிறேன். 13,860 ரூபாயில் 10% எவ்வளோ வரும், 1386. அப்போ இரண்டாவது வருஷத்துக்குரிய வட்டி எனக்கு எவ்வளோ, 1386. எனக்கு என்ன கேட்டுறாங்க, கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டுறாங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 1260, ரெண்டாவது வருஷம் 1386. இதை மட்டும் கூட்டினாலே போதும். 1260 1386, 6 14, இங்கே 1 6 2 26 40, அதாவது 2646. இதுதான் கூட்டு வட்டி. கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க, மொத்த தொகை கேட்கல. ஃபஸ்ட்டு வருஷம் வந்த வட்டி 1260, ரெண்டாவது வருஷம் வந்த வட்டி 1386. ரெண்டையுமே கூட்டி போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் ஆண்டிற்கு எனில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ ரீசெண்டாக நடக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது சம்மந்தமாக கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3லிருந்து 5 வரைக்கும் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வருடம் உள்ள வித்தியாசம், 3 வருஷம் உள்ள வித்தியாசம், ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா PR²/100². இதுதான் ஃபார்முலா. இப்போ P என்னது, அசல் வந்து எனக்கு எவ்வளோ, 8000 ரூபா. இன்ட்டு ஆறுங்கிறது வட்டி வீதம், வட்டி வீதம் எவ்வளோ, 10%. அப்போ R² போடுறாங்களா, 10 × 10 டிவைட் பை 100². 100 2 டைம் போட வேண்டியதான். ஓகேங்களா, இங்கே ஒரு 0க்கு ஒரு 0, இங்கே ஒரு 0க்கு ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, ஒரு 0. இப்போ கீழே ஒன்றுமே இல்லை. அப்போ மேலே மட்டும் என்ன இருக்குது, 80 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் எனக்கு எவ்வளோ, 80. அப்போ 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். ஸோ அடுத்து அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சம்மந்தம் ஒரு கொஸ்டின், அதுவும் 2 வருடங்களுக்குரியது தான். இதில் பாருங்கள்,
ரூபாய் 18,000க்கு 2 வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வட்டி வீதம் என்ன? அதே தாங்க ஃபார்முலா எழுதிக்கலாம். என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வித்தியாசங்கிறது கழிச்சு போகிறது. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா? BR²/100². இப்போ எனக்கு என்ன தேவை? வட்டி வீதம் தேவை. அப்போ R² அப்படியே வச்சுக்குவோம், மீதி உள்ளதான் இந்த பக்கம் மாற்றுவோம். அப்போ 100² மேலே போயிடும், P வந்து கீழே வந்துடும். அப்போ என்ன வரும்? இன்ட்டு 100² டிவைடட் பை P என்ன வரும்? R². ஓகே, இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 405 இன்ட்டு 100². 100 இன்ட்டு 100. அசல் வந்து கீழே போகணும். அசல் வந்து எவ்வளோ? 18,000 எவ்வளோ? R². இப்போ டிவைட் பண்ணலாம். இங்கே 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. 2 10, 9 18, 9 9, 4 9 36, மீதி 4 45. 45 5 எவ்வளோ? 225. அப்போ R² 225 அப்படின்னா R எவ்வளோ? அதாவது 225க்கு வர்க்கமூலம் எடுக்கணும். இப்போ எவ்வளோ வரும்? 15%. R² தான் 225. இப்போ R எவ்வளோ? 15%. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா கேட்குறாங்க. அதே மாதிரி கூட்டு வட்டி தனி வட்டி இதை தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கிட்ட கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் வந்து 3 4 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரே டாபிக் ஈஸியாக மார்க் எடுத்துலாம். அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து, அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது. 3ஐ கழித்தால் கிடைப்பது இந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அருணின் 2 ஆண்டுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் எடுங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஆப்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா 3 எடுப்போம். ஓகேங்களா? இப்போ என்னது? அருணோட தற்போதைய வயசை நான் 3 எடுத்து செக் பண்ண போகிறேன். அருணோட வயசு தற்போதைய வயசு 3 எடுத்து செக் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 3 மடங்கோடு 3ஐ கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் எடுத்தது என்னது? 3. இதோட 3 மடங்கு என்னது? 3ஐ பெருக்க போகிறேன். அருண் வயசு 3, 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. 3ஆல் பெருக்கிறேன். அதோடு என்ன பண்ணுறேன்? 3ஐ கழிக்கணும்னு சொல்கிறாங்க. 3ஐ கழிக்கிறேன். அப்போ 3 9, 3 கழிச்சாச்சுன்னா எவ்வளோ வரும்? 6. இந்த மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அருணின் 2 ஆண்டுக்கு முந்தைய வயது. அருண் இப்போ வயசு எவ்வளோ? 3ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 2 வருஷம் முன்னாடி அவனுக்கு வயசு எவ்வளோ? 1. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? 3 ஆண்டுக்கு பிந்தைய வயது. இப்போ அவனுக்கு வயசு 3. இப்போ 3 ஆண்டு பிந்தைய வயது எவ்வளோ வரும்? 6. இந்த வயதையும் பெருக்க கிடைப்பது. அப்போ 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருது? 6. அப்போ அருணின் 2 ஆண்டுக்கு முந்தைய வயது 2 ஆண்டுக்கு பிந்தைய வயதை பெருக்குனா கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கேயும் 6 வந்திருக்கு, இங்கேயும் 6 வந்திருக்கு. அப்போ சமமாக இருக்குது அப்படின்னா நான் எடுத்த ஆப்ஷன் தான் சரி. ஓகேங்களா? இல்லை சார் இன்னொரு ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆன்சர் 3 வந்துருச்சு. ஓகே, நான் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது. இல்லை சார் வேறு எப்படி சார் செக் பண்ணால் திரும்பி அதே வேறு நம்பர் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அருணுக்கு வயசு 4 எடுக்குன்னு வச்சுக்கோங்க. அருணுக்கு வயசு 4 எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ 4 3ஆல் பெருக்குன்னா 12. அதை 3 கழிச்சு எவ்வளோ வரும்? 9. எவ்வளோ வருது? 9 வருது. அதே மாதிரி 4 வயசு அப்படின்னா 2 வயசு கம்மி பண்ண எவ்வளோ வரும்? 2. இதுக்கப்புறம் ஒரு 3 வயசு கூட்டின எவ்வளோ வரும்? 7. பெருக்குன்னு எவ்வளோ வரும்? 14. 2 சமமாக இருக்கா? இல்லை. அப்போ இது தவறு. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மதிப்பு காண்க. 75,983 இன்ட்டு 75,983 மைனஸ் 45,983 இன்ட்டு 45,983 டிவைடட் பை 30,000. ஓகேங்களா? என்ன ஆன்சர் வரும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, மேலே என்ன இருக்குது? ரெண்டுமே ஒரே நம்பர் இருக்கான்னா A² மைனஸ் B². A² மைனஸ் B
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி சார் ஏ மைனஸ் பி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா 75,983 40,983 கழிச்சு எவ்வளோ வரும் 30,000 வரும். அப்போ கீழே உள்ளது என்னது ஏ மைனஸ் பி. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட மதிப்பு என்னது 75,983 ப்ளஸ் பியோட மதிப்பு 40,983. இப்போ ரெண்டையும் கூட எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12, 19, 66. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. கீழே வந்து மேலே வந்து எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பியில் இருக்குது. அப்போ எனக்கு அந்த சைடு எனக்கு என்ன இருக்கும் ஏ ப்ளஸ் பி தான் இருக்கும். அப்போ ஏவோட மதிப்பு 75,983, பியோட மதிப்பு 40,983, ரெண்டையும் கூட்டினா 1,21,966. அடுத்த கொஸ்டின் எக்ஸ் ப்ளஸ் எல் எக்ஸ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 எனில் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் மதிப்பு என்ன? ஓகே, இங்கே பார்க்கலாம். என்ன கேட்டாங்க எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இதோட மதிப்பு தான் கேட்டுருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக கண்டுபிடிக்கும்ல, இங்கே எல் ப்ளஸ் எம்முக்கு போட போகிறோம், அவ்வளோதான். எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர் இதுக்கு என்ன வரும் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2LM. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்குறாங்க. அப்போ இந்த 2LM வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும் எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2LM. ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் எல் ப்ளஸ் எம் என்ன தேவை, எல்எம் தேவை. ஓகேங்களா. எல் ப்ளஸ் எம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்கள் பெருக்கல் பலன் தான் இந்த 2. எல் எம்மோட பெருக்கல் பலன் மதிப்பு தான் இது. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் எம். நம்ம சொல்லுவோம்ல இது வந்து இங்கே வரக்கூடிய நம்பர் 2 எண்களை பெருக்குனா வரணும், இங்கே வரக்கூடிய நம்பர் 2 எண்களை கூட்டுனா வரணும். அதை தான் இங்கே பார்த்துருக்கோம். 2 எண்கள் வந்து எல் எம், இந்த 2 எண் கூட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் எம். அப்போ எல் ப்ளஸ் எம் மதிப்பு எவ்வளோ 4 ஸ்கொயர்டு மைனஸ் 2, எல்எம் மதிப்பு எவ்வளோ 2. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸ் 4. இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 12. அடுத்து 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் A, B, C என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை கீழே உள்ளவற்றை எதற்கு சரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏவோட மதிப்பு 1 வச்சுக்கிறேன், பியோட மதிப்பு 2, சியோட மதிப்பு 3. ஸோ இதை எடுத்து வச்சு ஒவ்வொரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன இருக்குது 2b = a + cக்கு சமமாக இருக்கான்னு கேட்குறாங்க. செக் பண்ண போகிறேன். பியோட மதிப்பு என்னது 2, அப்போ ஏற்கனவே 2 இருக்குது, அப்போ 2 2 4. ஏவோட மதிப்பு என்னது 1, சியோட மதிப்பு 3. இப்போ 4, 4 சமமாக இருக்குது. அப்போ நான் எடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் எடுத்து செய்யக்கூடிய கணக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எது ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேங்களா. இல்லை சார் ரொம்ப ஒரு கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னா முடிஞ்சவருக்கு ஆப்ஷன் ஏவே போடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 90% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இன்னும் ரொம்ப புதுசாக உள்ள கொஸ்டின் எங்கேயுமே நீங்கள் பார்க்காம இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் பார்க்காம பொறுத்து பேசல, இந்த கொஸ்டின் எங்கேயுமே பார்த்துருக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று ஆப்ஷனோட எடுத்து செக் பண்ணிப்போம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுப்போம். என்ன இருக்குது 2ab + c. ஏவோட மதிப்பு என்னது 1, அப்போ 2 × 1 2. பியோட மதிப்பு என்னது 2, சியோட மதிப்பு 3. அப்போ இங்கே என்ன வரும் 2 = 5 வரும். அப்போ தவறு. அப்போ இங்கே வந்து சரியாக இருக்குது. அப்போ 2b = a + b தான் சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் 4, 7, 10 அப் டு 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் உள்ள நடு உறுப்பு என்னது? என்ன கேட்குறாங்க, நடு உறுப்பு கேட்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை உறுப்பு கண்டுபிடிச்சா தான் நடு உறுப்பு என்ன கண்டுபிடிக்க முடியும். மொத்த உறுப்பு கண்டுபிடி ஃபார்முலா அது n = l - a/d + 1.
எல்னா லாஸ்ட் நம்பர் எவ்வளோ 118. ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ 4. டிங்கிறது வித்தியாசம் எவ்வளோ கூடிக்கிட்டே போகுதுன்னு பார்க்கணும். ஓகே 4லேருந்து 7க்கு எவ்வளோ போகுது 3 3 கூடுது. அப்போ டி மதிப்பு வந்து 3 + 1. இப்போ இங்கே என்ன வரும் 118 4 போச்சுன்னா 114 ÷ 3 + 1. இப்போ நான் அடிக்க போகிறேன் 3 9 2 8 + 1. அப்போ எவ்வளோ வரும் 39. எத்தனை உறுப்புகள் இருக்குது 39 உறுப்புகள் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா எந்த நம்பர் நடுவில் வர மாதிரி பிரிக்கணும். ஓகேங்களா இப்போ 39 2ஆல் அடுத்து எவ்வளோ வரும் 19.5ன்னு வரும். அப்போ முன்னாடி 19 நம்பர் இருக்கும், பின்னாடி 19 நம்பர் இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் நடுவில் உள்ள நம்பர், அதாவது 20வது உறுப்பு தான் நடுவில் உள்ள நம்பர். மொத்தம் 39 உறுப்புகள் இருந்துச்சுன்னா அப்போ நடுவில் உள்ள உறுப்பு எது 20வது உறுப்பு. அப்போ 20வது உறுப்பு கண்டு ஃபார்முலா என்னது T20, அதாவது A + n - 1 × D. அப்போ ஏவோட மதிப்புங்க என்னது 4 ப்ளஸ் என்னோட மதிப்புங்க என்னது 20 தானே. அப்போ 20 1 போச்சுன்னா 19 இன்ட்டு வித்தியாசம் எவ்வளோ 3. அப்போ 4 + 19 3 பெருக்குனா எவ்வளோ வரும் 57. அப்போ கூட்டினா எவ்வளோ 61. அடுத்த கொஸ்டின் 9 6 7 8 5 மற்றும் x ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் x-இன் மதிப்பு என்ன? எப்பயுமே சராசரி கொஸ்டின் கேட்டா ஃபார்முலா எழுதணும். இப்போ சராசரி கேட்டா ஃபார்முலா எழுதுறேன். சராசரி = கூடுதல் பை எண்ணிக்கை. கூடுதல் பை எண்ணிக்கை. இப்போ சராசரி எனக்கு எவ்வளோங்க 8. கூடுதல்னா அனைத்து எண்களையும் கூட்டணும். 9 + 6 + 7 + 8 + 5 + x டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே என்ன பண்ணலாம் இந்த 6 குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அப்போ 8 48. இந்த நம்பர்ஸ் மட்டும் கூட்டணும், எக்ஸை தனியாக வச்சுக்கணும். 9 6 கூட்டினா 15, 7 கூட்டினா 22, 30 35. அப்போ 35 + x எனக்கு தேவையானது எக்ஸ் மதிப்பு தான் தேவை. அப்போ 35 எங்கிட்ட கொண்டு வந்துடுவோம். அப்போ 48 - 35 = x. இப்போ கழிச்சா எனக்கு எவ்வளோ வரும் 13. அப்போ எக்ஸோட மதிப்புங்க என்னது 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை PKHDCQP என குறித்தால் ஜாமெட்ரி என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஓகே ஃபஸ்ட்டு ஒரு எப்படி வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஆன்சர் பண்ணியா பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ALGEBRA. ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு அடுத்த எழுத்து பி, அடுத்து எல்லுக்கு முன்னாடி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே, அப்புறம் ஜிக்கு அடுத்த எழுத்து ஹச். இப்போ ஈக்கு முன்னாடி எழுத்து என்னென்னா டி, பிக்கு அடுத்த எழுத்து சி, அப்போ ஆருக்கு முன்னாடி எழுத்து கியூ, ஏக்கு அடுத்த எழுத்து பி. அப்போ என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுத்த எழுத்து அடுத்து முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து முன்னாடி எழுத்து அப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே என்ன இருக்குது ஜியோமெட்ரி. ஓகே ஜிக்கு அடுத்த எழுத்து ஹச், ஈக்கு முன்னாடி எழுத்து டி, ஓக்கு அடுத்த எழுத்து பி, எம்முக்கு முன்னாடி எழுத்து எல், ஈக்கு அடுத்த எழுத்து எஃப், டீக்கு முன்னாடி எழுத்து எஸ், ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ், ஒய்க்கு முன்னாடி எழுத்து எக்ஸ். இப்போ HDPLFSSX
முன்னாடி பின்னாடி கேட்டேன், கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு என்ன? மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சாய் சதுரத்தின் பரப்பை எழுத போகிறோம். ஓகேங்களா? சாய் சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? அரை இன்ட்டு T1 இன்ட்டு T2. ஓகே, அரை 2 மூலைவிட்ட மதிப்பு என்னது? 6, இன்னொன்று 8, 1 2 2 6. இப்போ 3 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பரப்பு போடும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன? ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன? ஓகே, கோளத்தின் கன அளவு கண்டு ஃபார்முலா அது அவங்க எந்த ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டர் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு கன அளவு கொடுத்துருக்கோம், அடுத்த புறப்பரப்பு கொடுத்துருக்கான். இப்போ கன அளவு ஃபார்முலா அது 4/3/r³ இஸ்ட்டு புறப்பரப்பு கண்டு ஃபார்முலா அது 4/r². இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 காமனாக இருக்குது, இங்கே 4 காமன், F5 இங்கேயும் காமன், இங்கேயும் காமன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா r², இங்கே r³ இருக்குது. அப்போ r² போச்சுன்னா வெறும் r மட்டும் இருக்கும். அப்போ இங்கே எப்படி இருக்கும்? r/3:1 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்கலாம். அப்போ r/3 × 3:1 × 3. அப்போ என்னாகும்? கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 6:3. இந்த மாதிரி ஒரு நம்பர் பின்னமாக ஒரு நம்பர் முழு நம்பரை வந்து என்ன பண்ணால், இந்த கீழே உள்ள நம்பரை வச்சு நம்ம டேரெக்டாக பெருக்கிட்டாலே போதும், உங்களுக்கு முழு நம்பர் கிடைச்சிடும். அடுத்து, ஒரு திட கோளத்தின் வளைவரப்பு 36 சென்டிமீட்டர்². அதனை இரு அரைக்கோளமாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன? ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன? நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. இப்போ அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 3/r². 3/r² தான் ஃபார்முலா. அப்போ எனக்கு என்ன தேவை? ஆரத்தோட மதிப்பு தெரியணும். அப்படி இல்லைன்னா r² மதிப்பு தெரிஞ்சு நான் ஆன்சர் பண்ணிடுவேன். இது கண்டுபிடிக்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோளத்தின் வளைபரப்பு. ஓகேங்களா? கோளத்தின் வளைபரப்பு புறப்பரப்பு கேட்டால் ஒரே ஃபார்முலா தான், 4/r². இந்த 4/r² மதிப்பு எவ்வளோ? 36 சென்டிமீட்டர்². எனக்கு வெறும் r² தான் தேவை. ஒரு நாங்கள் 9 36. அப்போ r² மதிப்பு எனக்கு எவ்வளோ? 9. இப்போ r² மதிப்பு 9 எனக்கு அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்போ 3 × r² மதிப்பு எவ்வளோங்க? 9. அப்போ பெருக்க எனக்கு எவ்வளோ வரும்? 27 சென்டிமீட்டர்². அடுத்த கொஸ்டின், a+b² + a - b² இதோட மதிப்பு என்ன? ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்குமே ஃபார்முலா எழுதிடுவோம். a+b² இது ஃபார்முலா என்ன வரும்? a² + b² + 2ab. அடுத்து a - b² இது ஃபார்முலா என்ன வரும்? a² + b² - 2ab. என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டையுமே கூட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டையுமே என்ன பண்ண சொன்னாங்க? கூட்ட சொன்னாங்க. அப்படின்னு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, +2ab - 2ab கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி உள்ளது மட்டும்தான் அப்படியே இருக்கும். இங்கே a² + b², இங்கே a² + b². அப்போ 2 இருக்குது. அப்போ 2a² + b². அப்போ a + b² + a - b² கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா 2  bracket a² + b² தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், x⁴ + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின் வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? ஓகே, இங்கே பாருங்கள் என்ன கேட்டாங்க? x4 + 64 இதை முழு வர்க்கமாக மாற்ற அதனுடைய பின் வருவன் எந்த நம்பரை கூட்டணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இதை மாற்றுவோம். x4 நம்ம எப்படி எழுதுனா? x² ²
ப்ளஸ் 64 8 ஸ்கொயர். இதை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரில் தெரியுது அப்படின்னா அப்போ இதுக்கு எப்படி ஃபார்முலா வரும்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். ஓகேங்களா? இதுதான் ஒரு முழு வர்க்கம். இதுதான் தேவை அப்படின்னா இந்த மைனஸ் 2ab அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட எந்த நம்பர் கூட்டணும் பார்த்தீங்கன்னா 2ab தான் நான் கூட்ட போகிறேன். அப்போ எந்த நம்பர் கூட்டணும்? 2ab தான் கூட்ட போகிறேன். அப்போ 2ab மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். 2 இன்ட்டு அப்போ ஏவோட மதிப்பு என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஏவோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர், பியோட மதிப்பு 8. அப்போ பெருக்கணுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 எக்ஸ் ஸ்கொயர். 16 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சதவீதம் கண்டுபிடி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ மணி நேரம் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகே, அதே மாதிரி போகலாம். ஒரு நாளில், அப்போ இதுதான் மொத்த மதிப்பெண். ஒரு நாள் எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம் இருக்குது. எவ்வளோ நேரம் கேட்டாங்க? 10 மணி நேரம் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 5 2 10, 12 2 24, 3 12, 25 100. அடுத்து 5 25 பெருக்குனா எவ்வளோ வரும்? 125/3. இதை நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? அடித்தாலும் வரும் 41.67%. அடித்தாலும் வரும் 41.67% வரும். அடுத்த கொஸ்டின், 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களில் மிக சிறிய எண் எது? ஓகே, எப்பயும் போல தான் நம்ம சராசரி கேட்டாலே ஃபார்முலா எழுதிட வேண்டியதான். சராசரி ஃபார்முலா அது சராசரி = கூடுதல் பை எண்ணிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சராசரி சார்ந்த கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சராசரி எண்கள் எவ்வளோ? 60. அந்த எண்கள் எத்தனை? 3x + 5x + 7x. இப்போ எத்தனை நம்பர் கீழே? மொத்த நம்பருக்கு 3 நம்பர். அப்போ இந்த 3 60 பெருக்குனா எவ்வளோ வரும்? 180. இப்போ எக்ஸில் கூட்டுங்க. 3x 5x 7x கூட்டினா எவ்வளோ வரும்? 15x. அப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். அந்த 15 வரும்போது வகுத்தில் வந்துடும். இப்போ 180/15. இப்போ அடித்தாலும் வரும் 12. இப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 12. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மிக சிறிய நம்பர். இந்த 3 எண்களில் மிக சிறியது 3, அதாவது 3x. அப்போ 3 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 12. பெருக்குனா எவ்வளோ வரும்? 36. அடுத்த கொஸ்டின், 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமன் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி 4வது விகித சமன் கேட்டாங்க அப்படின்னா 4வது விகித சமன் கேட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துறாங்க? 4, 16, 7. 3 நம்பர் கொடுத்துட்டு 4வது நம்பர் கேட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரை பெருக்கிட்டு இந்த நம்பரால் வகுக்கணும். ஓகேங்களா? அதாவது 16 × 7. கடைசி 2 நம்பரை பெருக்கிட்டு முதல் நம்பரால் வகுக்கணும். 1 4 4 16, 4 7 28. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ 4வது விகித சமன் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ கடைசி 2 நம்பரை பெருக்கிறீங்க, வர ஆன்சரை முதல் நம்பரோட வகுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ 16 × 7 / 4 அடித்தாலும் வரும் 28. அடுத்த கொஸ்டின், 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் x மதிப்பு காண்க. இப்போ விகித சமம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். 7:5
x/25 ரெண்டுமே சமம் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். அப்போ 1 வந்து என்ன பண்ணும், வகுத்தல் எழுதணும். அப்போ 7/5 x/25. இப்போ நமக்கு தேவையானது எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போ இந்த 25 மேலே கொண்டு வந்துடும். அப்போ 25 × 7/5 x. ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 25 ஐயேலா 35. அப்போ எக்ஸோட மதிப்புக்கு என்னது 35. அடுத்த கொஸ்டின், மீ போமா காண்க. என்ன கேட்டிருக்காங்க, 2 3 5 7 3 5 7 11. மீ போமா அப்படின்னா எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா அனைத்து எண்களும் வரணும். அனைத்து எண்களும் வரணும். அதில் அடுக்கு பெரியதாக இருக்கணும். அடுக்கு பெரியதாக இருக்கணும். எல்சிஎம்னா அனைத்து எண்களும் வரணும், அடுக்கு பெருசாக இருக்கணும். இதே கட்சி சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது மீ போ வா கேட்டாங்க அப்படின்னா பொதுவான எண் அனைத்து டேம்லேயும் வரக்கூடியதில்லை, அனைத்து டேம்லையும் வரக்கூடிய பொதுவான எண். இங்கே 2 இருந்துச்சுன்னா அனைத்துலேயுமே 2 இருக்கணும். இங்கே 3 இருந்துச்சுன்னா அனைத்துலேயுமே இருக்கணும். அந்த எண்கள் மட்டும்தான் இருக்கணும். தான் பொதுவான எண். அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறியதாக இருக்கணும். அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறியதாக இருக்கணும். இப்போ நான் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, எல்சிஎம் தான் கேட்டாங்க. அப்போ அனைத்து எண்கள் எழுதணும், அடுக்கு பெருசாக விடணும். ஓகேங்களா, இங்கே அடுக்கு இல்லை, ஆனால் பிரச்சனை இல்லை, அனைத்து எண்கள் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன நம்பருக்கு 2, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 11. அனைத்து எண்கள் எழுதியாச்சு, அடுக்கு பெருசாக உள்ளது எழுதியாச்சு. ஓகேங்களா.